லாஸ்ட் வீக் வந்து கண்டினியூஸ் ஹாலிடேஸ் வந்ததுனால நேட்டிவ் பிளேஸ் போகலான்ட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் யூஸ்வலாக ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே எடுத்துகிட்டு போயிடுவோம் எங்கே போனாலும். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் சாம்பாரும் தான். ஸோ ஒரு இடத்துல நிறுத்தி டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணமில் இருக்கிற மங்களாபிங்கை காஃபி அண்ட் டிஃபன் சென்டருக்கு தான் போயிருந்தோம். இதே பார்த்தீங்கன்னா இது எங்கள் நேட்டிவ்ல இருக்கிற 150 இயர்ஸ் ஓல்டு ஹவுஸ். இது நாங்கள் இங்கே ஈவினிங் தான் ரீச் ஆனோம். ரீச் ஆகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான். குலதெய்வம் கோயிலில் இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணி 30 days ஆகுது. ஸோ அந்த டைம் வந்து எங்கள் வீட்டில் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது, அதனால போக முடியல. ஸோ இந்த கண்டினியூஸ் ஹாலிடேஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இங்கே போயிருந்தோம். 48 days வந்து மண்டல பூஜை பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் போன அன்னைக்கு நாங்கள் வந்து மண்டல பூஜைக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்காக கிளம்பிட்டோம். கும்பாபிஷேகம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேச மங்கையர்கரசி மேடம் கூட வந்திருந்தாங்க. பட் எங்களால் தான் அன்னைக்கு போக முடியல, அவங்கள பார்க்கவும் முடியல, மிஸ் பண்ணிட்டோம். பூஜையெல்லாம் சிறப்பாக முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். அங்கேருந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே எங்கே போகணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.